நீட் வந்து கண்டிப்பாக மாணவர்களுக்கு எதிரானது, பெற்றோருக்கு எதிரானது. இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு நீட் தேவையில்லைங்க தான் நம்மளுடைய நிலைப்பாடு. கண்டிப்பாக மாணவர்களுடைய கடுமையான போராட்டம், மாணவர்களுடைய போராட்டத்திற்கு கண்டிப்பாக ஒன்றிய அரசு செவிசாய்த்திருக்கிறது. நீட்டில் தவறு நடக்குதுன்னு இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் கழிச்சு 3 வருடம் 4 வருடம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்ட பிறகு ஒரு ராஜினாமா வச்சு இதை கவர் அப் பண்றது மட்டும் இதுக்கு சொல்யூஷன். 3 வருடமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் தவறான பரீட்சையில நிறைய பேர் மேல வந்திருக்கலாம். இல்ல, ராஜினாமா செய்தது, அதாவது மத்திய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் ராஜினாமா செய்தது வரவேற்கத்தக்கது. பட் இது ஒன்று மட்டும் வந்து நீட்டுக்கான ஒரு சொல்யூஷன் இல்லை. நீட் வந்து தேவையில்லைங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு. நீட் வந்து கண்டிப்பாக மாணவர்களுக்கு எதிரானது, பெற்றோருக்கு எதிரானது. இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு நீட் தேவையில்லைங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு. நீட் வந்து இந்த ஒரு ராஜினாமாவை வைத்து நீட்டை வந்து அவங்க கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறது தவறு. நீட் வேண்டாங்கிறதா நம்மளோட நிலைப்பாடு. ஆனால் இந்த ராஜினாமா ஒன்றும் அது சொல்யூஷன் இல்லை. இது ஒரு ராஜினாமா வச்சு இந்த மொத்த போராட்டத்தையும் அவங்க வந்து சப்சிடைஸ் பண்ண முடியாது. இது நீட் வேண்டாங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு. ஆனா அதுலதான் நம்மளும் இருப்போம். மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு இது ஒரு வெற்றியா இருக்கும்ல சார்? இல்ல, கண்டிப்பா இது வந்து கண்டிப்பாக மாணவர்களுடைய கடுமையான போராட்டம், மாணவர்களுடைய போராட்டத்திற்கு கண்டிப்பா ஒன்றிய அரசு செவிசாய்த்திருக்கிறது. பட் இது ஒண்ணு மட்டும் சொல்யூஷன் இல்லை, அது வரவேற்கத்தக்கது. இல்ல, நீட் வேண்டாம், நீட்ல தவறு நடக்குதுன்னு இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் கழிச்சு 3 வருடம் 4 வருடம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்ட பிறகு ஒரு ராஜினாமா வச்சு இதை கவர் அப் பண்றது மட்டும் இதுக்கு சொல்யூஷன் இல்லை. ஒரு ராஜினாமா வச்சு மட்டும் இதை கவர் பண்றது சொல்யூஷன் இல்லை. கண்டிப்பாக இதுல நிரந்தர தீர்வாக நீட்டை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. 3 வருடம் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு என்ன பதில் இருக்கு? இப்ப 3 வருடமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் தவறான பரீட்சையில நிறைய பேர் மேல வந்திருக்கலாம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் கீழே போயிருக்கலாம். அவர்களுக்கு தேவையான உரிமை, தேவையான படிப்பு கிடைக்காம இருக்கலாம். இதற்கு யார் பதில் சொல்லுவோம்? இதற்கு வந்து ஒன்றிய அரசு பதில் சொல்லணும்ல. ஒரு ராஜினாமா எப்படி இதுக்கு தீர்வாகும்? அதனால கண்டிப்பா வரவேற்கும். இது அந்த ராஜினாமா வரவேற்கப்படுகிறது. அதே நேரத்தில் இது ஒன்று மட்டும் சொல்யூஷன் இல்ல. நீட் வேண்டாங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு. இதை முன்னாடியே செஞ்சிருக்கணும். நீட்டே வேண்டாம். நீங்க வந்து முதல் வருடம் தவறு நடக்குது, 2வது வருடம் தவறு நடக்குது, 3வது வருடம் உச்சநீதிமன்றம் கடந்த வருடமே நிப்பாடி இருக்கணும். ஒவ்வொரு வருடமும் வந்து தவறு நடந்த பிறகு அதை வந்து மூடி மறைக்கிற வேலைகள் தான் நடந்திருக்கு. இப்போ வந்து ராஜினாமா செய்திருக்கிறார். இது ஒண்ணு மட்டும் சொல்யூஷன் இல்லை. ஆனால் இது வந்து மாணவர்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு கிடைத்த முதல் வெற்றி. பட் இது ஒண்ணு மட்டுமே சொல்யூஷன் இல்லை. நீட் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அப்போசிஷன் பார்ட்டியோட பெரிய டிமாண்ட் என்னன்னா, நாட் ஒன்லி தர்மேந்திர பிரதான், ஹோம் மினிஸ்டர் ஷுட் ரிசைன். அது சொல்றாங்களே. இல்ல, நம்ம வந்து இது ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசுடைய இவங்களோட தவறான கொள்கை முடிவு எல்லாத்திலையும் வச்சு நம்ம வந்து கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு எடுத்துட்டு வரணும்ன்றது நம்மளுடைய பிரதான கோரிக்கை. கல்வி மாநில பட்டியலுக்கு எடுத்துட்டு வராமல் நம்ம இவ்வளவு பிரச்சனையில ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் மாணவர்கள் எல்லா தரப்புலயும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கல்வி மாநில பட்டியலுக்கு வேணும், நீட்டு தேவையற்றது, இது மாதிரி பல கோரிக்கைகள் இருக்கு. ஆனால் முதல் கட்டமாக இதற்கு இந்த ராஜினாமா பண்ணிருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், நீட்டை ரத்து செய்யப்படணும். இது அனைத்தும் வந்து ஒன்றிய அரசு விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த ராஜினாமா வரவேற்கும்.